நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எம்எஸ் வேர்டு தான் பார்க்க போறோம். அந்த பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்பெனில இருந்து நம்ம வந்து ஒரு கொடுக்கறதா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அந்த பேக்கேஜ்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தோம்னா வேர்டு, எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் நாலுமே அந்த இதுல வந்து சேர்ந்து வரும். அது வந்து ஸோ இப்போ இதில் ஒவ்வொன்றும் ஒரு யூசேஜ் ஒரு ஆஃபீஸில் இல்லை ஒரு சிஸ்டத்தில் இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சிஸ்டத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ என்ன யூசேஜ்னா இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர்டோட யூசேஜ் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணணும், இல்லை ஒரு லெட்டர் டைப் பண்ணணும், இல்லை ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணணும். ஸோ என்ன ஒரு டைப் பண்ணாலுமே அதுக்கு வந்து யூஸ் ஆகுது மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஏன் நீங்க வந்து நோட் பேடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நோட் பேடுன்னு ஒன்று சிஸ்டத்துல டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்துல டிஃபால்ட்டா இருக்கிறதோட இது என்னன்னா ஃபார்மட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது டெக்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் எதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து இது வந்து நோட் பேடோட நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு சிஸ்டத்துல கண்டிப்பா நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருந்தால் தான் உங்களால டைப்பிங்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இப்போ யாரோ ஒருத்தவங்க டைப் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பணும், ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேஜஸ் டைப் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேர்டு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட்ல வந்து நெக்ஸ்ட் உள்ளது வந்து எக்ஸல். எக்ஸலோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ். இதில் நம்ம வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கூலே எடுத்துட்டீங்க, இல்லை நீங்க ஒர்க் பண்றீங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, உங்களோட மார்க் இருக்கு, ஒரு டோட்டல் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும், எத்தனை பேர் வந்திருக்காங்க, சார்ட் பண்ணணும், இல்லை ஃபில்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸல் இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட யூசேஜ் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ். எம்எஸ் ஆஃபீஸ்ல வரதோட தேர்ட் ஒன் வந்து ஆக்சஸ். இது வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இந்த டேட்டா பேஸ்ல என்ன அப்படின்னா நம்ம எக்ஸல்ல பண்ணது எல்லாத்தையுமே நீங்க பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயுமே நீங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆக்சஸ். இது எல்லாமே வந்து ஒரு தனித்தனி கான்செப்டா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா படிக்கல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது வந்து பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அப்படின்னா இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம பவர் பாயிண்ட் வழியா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பவர் பாயிண்டோட யூசேஜ். ஸோ பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி, இமேஜ் யூஸ் பண்ணி, ஒரு வீடியோ யூஸ் பண்ணி. ஸோ எல்லாமே ஒரு பிஸ்னஸ்ல ஒரு எதுக்காவது நீங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பவர் பாயிண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி 4 இது இருக்கு: வேர்டு, எக்ஸல், ஆக்சஸ், பவர். இன்னைக்கு வேர்டு பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது நிறைய வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறேன் நான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்டு போவோம். வேர்ட் தான் என்ன அப்படின்னா இப்போ நான் டாக்குமெண்ட் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கேன். ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போனது இதுதான் ஸ்க்ரீன். இப்போ ஸ்க்ரீன்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்னு இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு மெனுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெனு இதெல்லாம் வந்து மெனு. ஸோ இதுல ஒவ்வொரு மெனுலையும் ஒவ்வொரு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பத்தி போக பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து டூல்ஸ், இது எல்லாமே டூல்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சதுதான் ஒரு வேர்டோட டாக்குமெண்ட்ஸோட இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்சர் இங்கே நிற்கும். ஸோ கர்சர் இங்கே நின்னதுன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல விடும். இதுதான் கர்சரோட யூசேஜ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் என்டர் கீ தட்டினோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் லைனில் போய் என்ன பண்ணலான்னா இந்த டைப் திஸ் இஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு நான் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் லைன் இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெனுவில் வந்து டூல்ஸில் வந்து இந்த மெனு ஹோமில் வந்து கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கும். இதுக்கு பேர் ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வேணாலும் நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணி நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ இருக்கிற ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா டைப் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு ஃபாண்ட் வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் இந்த இடத்துல இது பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும், இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும், என்ன மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதுதான் அந்த ஃபாண்ட். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போயிட்டு நான் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டை மாற்றலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் இடத்துல வச்சு சிஸ்டம் கீ ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும்.
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன்னா அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறுதா. ஸோ இதுதான் ஃபாண்ட் சேஞ்சிங், இதுதான் ஃபார்மட்டிங். ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபாண்ட் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாண்ட் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் இது என்னது, இந்த இடம் இது வந்து சைஸ். ஸோ இப்போ சைஸ் அப்படிதான், எனக்கு என்ன சைஸ் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். 36, 48 இதுதான் சைஸ். ஸோ நான் இப்போ ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், சைஸும் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 22 வேணும், ஃபாண்ட் மாற்றணும். ஓகே, ஸோ ஒரு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, ஒரு சைஸ் சேஞ்ச் பண்ணுறது என்று அப்படின்றத இந்த. இப்போ நெக்ஸ்ட் ஒன் திங், இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் போல்டா இருந்தால் நல்லா இருக்கும். திஸ் இஸ் மை டாக்குமெண்ட். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இதை போல்டு பண்ணணும். ஸோ போல்டு. அப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, பீனா போல்டு, ஐனா இட்டாலிக், யூனோ அண்டர்லைன். நம்ம அதில் இன்னைக்கு வேர்டு பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது நிறைய வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறேன் நான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்டு போவோம். வேர்ட் தான் என்ன அப்படின்னா, இப்போ நான் டாக்குமெண்ட் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கேன். ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போனது இதுதான் ஸ்க்ரீன். இப்போ ஸ்க்ரீன்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு மெனுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெனு, இதெல்லாம் வந்து மெனு. ஸோ இதுல ஒவ்வொரு மெனுலையும் ஒவ்வொரு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பத்தி போக பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து டூல்ஸ், இது எல்லாமே டூல்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சதுதான் ஒரு வேர்டோட டாக்குமெண்ட்ஸோட இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்சர் இங்க நிற்கும். ஸோ கர்சர் இங்க நின்னதுன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ நீங்க டைப் பண்றது எல்லாமே இந்த இடத்துல விடும். இதுதான் கர்சரோட யூசேஜ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் என்டர் கீ தட்டினோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் லைன்ல போய் என்ன பண்ணலாம்னா இந்த டைப் திஸ் இஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு நான் டைப் பண்ணா டைப் பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் லைன் இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெனுல வந்து டூல்ஸ்ல வந்து இந்த மெனு ஹோம்ல வந்து கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கும். இதுக்கு பேரு ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாவே நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வேணாலும் நம்ம கூகுள்ல டவுன்லோட் பண்ணி நம்ம இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ இருக்கிற ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா டைப் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு ஃபாண்ட் வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணேன்னா மைக்ரோசாஃப்ட், இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் இந்த இடத்துல இது பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும், இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும், என்ன மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதுதான் அந்த ஃபாண்ட். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போயிட்டு நான் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டை மாற்றலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் இடத்துல வச்சு சிஸ்டம் கீ ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன்னா அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறுதா. ஸோ இதுதான் ஃபாண்ட் சேஞ்சிங், இதுதான் ஃபார்மட்டிங். ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபாண்ட் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாண்ட் மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் இது என்னது, இந்த இடம் இது வந்து சைஸ். ஸோ இப்போ சைஸ் அப்படிதான், எனக்கு என்ன சைஸ் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். 36, 48 இதுதான் சைஸ். ஸோ நான் இப்போ ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், சைஸும் மாத்திக்கலாம். இப்போ எனக்கு வந்து 22 வேணும், ஃபாண்ட் மாற்றணும். ஓகே, ஸோ ஒரு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றது எப்படி, ஒரு சைஸ் சேஞ்ச் பண்றது என்று அப்படின்றத இந்த. இப்போ நெக்ஸ்ட் ஒன் திங், இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் போல்டா இருந்தா நல்லா இருக்கும். திஸ் இஸ் மை டாக்குமெண்ட். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இதை போல்டு பண்ணணும். ஸோ போல்டு. அப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, பீனா போல்டு, ஐனா இட்டாலிக், யூனோ அண்டர்லைன். இப்போ நம்ம வந்து என்னன்னா போல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு டைப் பண்ணிருக்கோம் இல்லையா, திஸ் இஸ் மை டாக்குமெண்ட் ஆர் அவர் டாக்குமெண்ட் ஏதோ சம்திங் டைப் பண்ணிருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம போல்டுன்னு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பிரைட்டா காமிக்கும், அதுதான் போல்டு. இல்லை நமக்கு வந்து இட்டாலிக்னா என்ன அப்படின்னா நம்ம டைப் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டா காமிக்கும், அதுதான் இட்டாலிக். அதை எடுத்து விடணும்னா எடுத்து விட்டுறலாம். அண்டர்லைன்னா எப்படின்னா நம்ம டைப் பண்ணிக்கிறது கீழே அந்த வேர்டு கீழே செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது கீழே அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணுமோ, இப்போ நான் ஒரு ஹெட்டிங்னு ஒன்று கொடுக்குறேன், ஹெட்டிங் இதை நான் அண்டர்லைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அண்டர்லைன்.
ஸோ அண்டர்லைன் ஆகிடும். இப்போ போல்டு பண்ணணும்னா போல்டு. இப்போ எனக்கு சைஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னா 25 அப்படின்னா சைஸ் மாற்றும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் மாற்றணும் 35 அப்படின்னா 35 மாற்றும். ஸோ இந்த இதில் வந்து போல்டு, ஃபாண்ட் மாற்றுறது, சைஸ் மாற்றுறது, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வேற என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல X2 அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட், இந்த ரெண்டு இருக்குல்ல, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபார்முலா எழுதுறேன். இப்போ A2ன்னு எழுதுறேன். இந்த 2 வந்து எனக்கு கீழே வரணும்னு கொடுத்தேன்னா அந்த இப்போ நான் அண்டர்லைன் வந்து இந்த இடத்துல எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டாதான் அதுக்கு அடுத்து உள்ளது அண்டர்லைன் வராது. ஸோ இப்போ அண்டர்லைன் எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த 2 கீழே வரணும்னு நினச்சோம்னா அந்த 2 மட்டும் சூஸ் பண்ணி இந்த இடத்துல சூஸ் பண்ணோம்னா 2 கீழே வரும். ஸோ இது வந்து என்னன்னா சப்ஸ்கிரைப் 2 வந்து நான் கீழே போடுறேன். இல்லை எனக்கு A² வேணும்னா நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணோம்னா மேலே வரும். ஸோ சப்ஸ்கிரைப், சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த ரெண்டு தான் இதோடது. இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் கேஸ். இது வந்து ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்க டைப் பண்ணிக்கிங்க இல்லையா, இதை வந்து நான் ஃபுல்லாவே லோயர் கேஸா மாற்றணும் அப்படின்னா லோயர் கேஸ் அப்படின்னா எல்லாமே லோயர் கேஸ் ஆகும். நான் எல்லாமே அப்பர் கேஸா மாற்றணும்னா எல்லாமே அப்பர் கேஸ். இல்லை எனக்கு வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு வேர்டோட இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, திஸ் இஸ் மை டாக்குமெண்ட், இதில் வந்து 4 வேர்டு இருக்கு. இதில் கேபிட்டலைஸ்னா என்ன அப்படின்னா ஈச் வேர்டுனா ஒவ்வொரு வேர்ட்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக வரும். இதுதான் கேபிட்டலைஸ் மை வேர்டு. இல்லை அப்படின்னா டாகிள் கர்ஸ் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்லையும் அதுக்கடுத்த லெட்டர் இதுலையும் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வரும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணிட்டு என்ன மாதிரி வேணும், லோயர் கேஸாக வேணுமா அப்பர் கேஸாக வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு அண்டர்லைன் அடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஹெட்டிங். சும்மா ஜஸ்ட் இது ஒரு இதை ஒரு இப்போ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஜவுளி கடைன்னு அடிச்சு கடல்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு நம்ம ஏதோ எழுதணும் அப்படின்னா அது வந்து அது மாதிரி எழுதுறது தான் இந்த இது ஃபாண்ட். ஸோ இப்போ இது எல்லாமே என்னன்றது பார்த்தோம் நம்ம, இந்த இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா இந்த இது பார்த்தோமா, ஃபாண்ட் மாத்துறது, சைஸ் மாத்துறது, போல்டுனா என்ன, இட்டாலிக்னா என்ன, அண்டர்லைன்னா என்ன, சப்ஸ்கிரைப், சூப்பர் ஸ்கிரிப்ட், இது வந்து என்னன்னா கேஸ் மாத்துறது. இதுதான் இதோட. இப்போ இங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம சூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஃபாண்ட் இன்க்ரீஸ். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஃபாண்ட் இன்க்ரீஸ், இது வந்து குறையும். இதுதான் அதோட. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஸோ இந்த இது முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏனா என்னது, இப்போ ஏயோட கலர்ஸ், இப்போ இதோட கலர்ஸ் வந்து என்ன, இப்போ ரெட் கலர் வேணும், எனக்கு என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாண்ட் கலர். இது வந்து பேக் நம்ம டைப் பண்ணிக்கிறோட பேக் கலர். நோ கலர் அப்படின்னா இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறதோட கலர். ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு நோ கலர்னா நோ கலர். இல்லை எனக்கு கலர் வேணும், அண்டர்லைன் தூக்கி விட்டுட்டு எனக்கு கலர் வேணும், என்ன வேணும், ஹெட்டிங் என்ன வேணாலும் மோர் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கலர் சூஸ் பண்றோம். இப்போ எனக்கு மோர் கலர்ஸ்ல போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த கலர்ஸ். ஓகே ஓகே ஹெட்டிங். ஸோ இது வந்து கலர் சூஸ் பண்றது. ஸோ இப்போ இது வந்து என்னதுன்னா பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்றது, இது வந்து நம்ம ஃபாண்ட் கலர் சூஸ் பண்றது. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து கலர்ஸிங் உள்ளது. ஸோ இப்போ இந்த இது வந்து கிளியரா இருக்குது நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம ஹெட்டிங் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை சென்டரிங் பண்ண போறோம். சென்டரிங் பண்றதுனா என்ன அப்படின்னா, நம்ம எப்போ டைப் பண்ணாலுமே வந்து இப்போ நம்ம வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லெட்டர்ல, இதை என்ன பண்ணுவீங்க, இப்போ அண்டர்லைன் எடுத்து விட்டுறேன். இதை நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம ரைட் பக்கம் கொண்டு வருவோம். ஸோ ரைட் சைடு கொண்டு வருவோம். அப்போ அதுக்கு வந்து அலைன்மெண்ட்னு அப்படின்றத சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு வருது, சென்டர்ல கொண்டு வருது, ரைட்ல கொண்டு வருது, அதுக்கு பேர் வந்து என்னன்னா அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்ல 2 இருக்கு, லெஃப்ட், ரைட்டு, சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன அப்படின்னா அலைன்மெண்ட், இப்போ இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த ரைட் சைடு வேணும், நான் வந்துச்சா. இப்போ நான் ரைட் சைடு பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹெட்டிங்ன்றது எனக்கு வந்து சென்டர்ல வேணும், சென்டர்ல வந்துச்சா. ஸோ இப்போ அலைன்மெண்ட் இல்லை எனக்கு லெஃப்ட்ல வேணும்னா லெஃப்ட்ல வரும். ஸோ திஸ் இஸ் ஒரு அலைன்மெண்ட். இது அப்போ அந்த புரியுது, அது வந்து எல்லாமே அலைன்மெண்ட். இப்போ இந்த அலைன்மெண்ட்ல இருந்து இது என்னன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதிருக்கீங்க அப்படின்னா நம்ம இப்போ டைப் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில்.
அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மட்டடா அலைன்மெண்ட் பண்றது தான் அந்த அலைன்மெண்ட். இது டோட்டலாவே இல்லைன்னா ஒரு ஒரு வேர்டு சென்டரா பண்ணலாம், லெஃப்ட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இது. இப்போ நம்ம டைப் பண்ணிக்கோம். ஸோ இப்போ எம்எஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிக்கோம். அந்த மாதிரி இப்போ இந்த பேராகிராஃபை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போல்டு பண்ணா போல்ட் பண்ணிக்கலாம், இல்லை சைஸ் கூட்டணும்னா சைஸ் கூட்டிக்கலாம். இப்போ பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஒரு அலைன்மெண்டாவே இல்லை, ஒரு மேல ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இதை ஒரு அலைன்மெண்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து அலைன்மெண்ட். இப்போ இந்த மாதிரி அலைன் பண்ண என்னன்னா ஒன்னு போல வருதா இது. ஸோ இதுதான் ஜஸ்டிஃபை. இந்த இது அலைன்மெண்ட். இது நம்ம அலைன் பண்ணலன்னா நமக்கு வந்து ஒரு 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 லைன்ல வந்து கம்மியா இருக்கு, இன்னொரு லைன்ல அதிகமா இருக்கு, இந்த மாதிரி வரும். ஸோ இதை அலைன் பண்ணா ஒரு லெட்டர் ஃபார்மேட் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் வந்து நீட்டா இருக்கும். ஸோ இதுதான் இந்த அலைன்மெண்ட், பேராகிராஃப் அலைன்மெண்ட். இது வந்துட்டு சரியா. இப்போ இதுல வந்து இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து புல்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். இதுதான். ஸோ அலைன்மெண்ட் அடுத்து புல்லெட்ஸ். புல்லெட்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எம்எஸ் வேர்டு 1, எம்எஸ் எக்ஸல் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன்னா இதை வந்து நான் வந்து நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு சிம்பிள்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு இது மாதிரி வச்சு நம்ம எழுதலாம். இப்போ எம்எஸ் வேர்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து புல்லெட்ஸ். இப்போ வந்து புல்லெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டிக் மார்க் கொடுத்து பண்ணலாம். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆக்சஸ், இது இந்த மாதிரி டிக் மார்க் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த டிக் மார்க் பதில் புல்லெட் சிம்பிள் கொடுக்கலாம், வேற ஏதாவது. இல்லைன்னா நான் டிஃபைன் நியூ புல்லெட், ஏதாவது நான் புல்லெட் வந்து டிஃபைன் பண்ணலாம், ஏதாவது ஒரு சிம்பிள் எடுத்து அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற புல்லெட்ஸ். எனக்கு இப்போ வேற புல்லெட் வேணும் அப்படின்னா நான் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கு இந்த மாதிரி டிக் மார்க் வேணும். ஸோ ஓகே, இந்த டிக் மார்க் இருக்கா, எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல். ஸோ நம்ம புல்லெட்ஸ் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் புல்லெட்ஸ். இப்போ நன் அப்படின்னா எனக்கு வராது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பேரு புல்லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நீங்க இன்னொன்று பண்றீங்க. ஸோ இப்போ புல்லெட்ஸ் இருந்தாச்சு. இப்போ நம்ம வந்து புல்லெட்ஸ் வேணாம் அப்படின்னா டைப் பண்ணா போயிடும். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஹெட்டிங் கீழே இப்போ இங்க புல்லெட் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு புல்லெட். இப்போ என்ன புல்லெட் வேணும்? ஸோ இப்போ இது வேணும் எனக்கு, வேர்ட், எக்ஸல் டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வரும். பவர் பாயிண்ட். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா புல்லெட்ஸ். ஸோ வேணான்னா பேக் ஸ்பேஸ் அடிச்சோம்னா வெளியே வந்துடும். ஸோ இந்த புல்லெட்ஸ். ஸோ இந்த புல்லெட்ஸ்ல வந்து நமக்கு இன்னொன்று இருக்கு. இப்போ எனக்கு நம்பரிங் வேணும் அப்படின்னா நான் நம்பரிங் பண்ணிக்கலாம். நம்பரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. 1 2 3 இருக்குது, 1 10 புள்ளி வச்சு 1 2 3 இருக்கு, இந்த மாதிரி கமா போட்டி இருக்குது, ரோமன் லெட்டர் ஏபி 1 2 3 இருக்குது, ஏபிசி இருக்குது. எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நம்பரிங் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம 1 2 3 இப்படி வேணும், இல்லை ஏபிசி இந்த மாதிரி வேணும் 1. இப்போ அது வேர்டு, எக்ஸல். ஸோ இதுவும் புல்லெட்ஸ் தான். இதுக்கு பேரும் புல்லெட்ஸ். ஸோ புல்லெட்ஸ்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து நம்ம சிம்பிள்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு புல்லெட்ஸ். நெக்ஸ்ட் உள்ளது வந்து நம்ம லெட்டர்ஸ், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 ஏபிசி அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதான் வந்து புல்லெட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொன்னு இந்த புல்லெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன 1 2 3 கொடுத்தாச்சு. இப்போ இந்த புல்லெட் வந்து என்னன்னா இப்போ நீங்க வந்து 1ன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த 1க்குள்ள இன்னொரு 1 கொடுப்பாங்க, 1.1 அப்படின்னா அதுல வேர்ட்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேர்டு ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டை பத்தி படிக்க போறோம். இப்போ வேர்ட்ல என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம சப் டிவிஷன் மாதிரி கொடுப்போம் இல்லையா, 1.1 அப்புறம் 2ல வந்து 2.1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 1 கீழே நம்ம என்ன பண்ணுவோம்னா வேற ஏதாவது கொடுத்துக்கலாம். டேப் தட்டினோம்னா 1.1 டேப் கீ கொடுத்தோம்னா வரும், இல்லைன்னா 1.1. இப்போ அந்த வேர்ட்ல என்ன பண்ண போறோம், ஃபார்மட்டிங் பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் போல்டு பத்தி சொல்ல போறோம், 1.2 இட்டாலிக் பத்தி சொல்ல போறோம், அடுத்து அண்டர்லைன் பத்தி சொல்ல போறோம். இப்போ பேக் ஸ்பேஸ் வந்துட்டோம்னா 2. இப்போ 2ல என்னது 2 எக்ஸல். இப்போ எக்ஸல் வந்து என்ன பண்ணணும், டேப் தட்டினோம்னா 2.1
இப்போ 2.1 எக்ஸல் பற்றி என்னென்ன படிக்க போகிறோம் அதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம புல்லட் சிம்பிள்ஸ், புல்லட்ஸு, நம்பரிங், இது என்னது லிஸ்ட் மாதிரி கொடுக்கறது 1, 1.1 இல்லை நம்ம வந்து ஏபிசி அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது. இப்போ இது என்னது அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள்ஸ் வந்து மாத்துறது. ஸோ இப்போ நம்ம இப்படி கூடி கொடுத்தோம்னா இந்த சைடு வரும், இப்படி பண்ணோம்னா லெஃப்ட் சைடு வரும். ஸோ நம்ம ரைட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா சப்டிவிஷனுக்கு வரும், லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா இது போகும், லெஃப்ட் சைடு வந்து வந்துடும். ஸோ இதுதான் இது எல்லாமே புல்லட்ஸ். இந்த புல்லட்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எவ்வளோ நேரம். ஸோ புதுசாக ஒரு புல்லட் கிரியேட் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னன்னா புல்லட் சிம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பேராகிராஃப் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப். இப்போ இந்த இதில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு லைனுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பேராகிராஃப் ஸ்பேசிங், ஒரு ஒரு லைனுக்கும் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண. இப்போ 1.5 கொடுத்தோம்னா ஒரு பேராகிராஃப்ல உள்ள ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக இதோட லைன் ஸ்பேஸ் வந்து 1.1.5. இப்போ வந்து 1.0ன்னு கொடுத்தோம்னா ரொம்ப பக்கத்தில் வரும். ஸோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம் 1.5. இது வந்து டிஃபால்ட்டா அவ்வளோதான் இருக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2.0னா நல்லா ஒரு 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 ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ லைன் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்கறது இந்த மாதிரி தான். அதே மாதிரி ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் ஒரு ஆஃப்டர் பேராகிராஃப், நம்ம வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப்க்கு இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 1.15 இதுதான் பேராகிராஃபோடது. இல்லை இது நீங்கள் ரைட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் கிளிக் பண்ணி பேராகிராஃப்ஸ்னு ஒன்று இருக்கும், இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஜஸ்டிஃபைடு அலைன்மெண்ட் என்ன வேணும், லெஃப்டா ரைட்டா சென்டரா, இது வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அவுட்லைன் லெவல் என்ன எப்படி இருக்கணும் இது. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல வந்து இது. இப்போ இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இன்டென்ட்னா என்ன, இந்த இடத்துல இன்டென்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுனா என்ன. இப்போ இன்டென்ட்னா என்ன அப்படின்னா கீபோர்டில் டேப்னு ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒரு 5 கேரக்டர் ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய டைம்ஸ் இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்க டைப் பண்ண ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணல இப்படி ஃபர்ஸ்ட் லைன் வந்து உள்ள தள்ளி இருக்கும், இதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா ஒவ்வொரு லைனா போகும். பட் அந்த மாதிரி ஒன்று பண்ணாம ஒரு டேப் தட்டினாலே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 ஸ்பேஸ் அந்த மாதிரி தள்ளி போகும், அதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது கிளிக் பண்ணி பாருங்க பேராகிராஃப்ல. ஸோ இப்போ அலைன்மெண்ட்னா என்னன்றது பார்த்துட்டோம். இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு தள்ளி போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம், லெஃப்ட் ரைட்டு அதுதான் இன்டென்டேஷன். இப்போ இந்த இடத்துல இது வந்து கூட்டினீங்கன்னா இந்த மாறுதா அந்த இன்டென்டேஷன். இப்போ எம்எஸ் வேர்டு யூஸ் இந்த இடத்துல இது மாறுதா. ஸோ இதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். இப்போ 1.7 டிஃபால்ட்டா. அதே மாதிரி என்னன்னா லெஃப்ட் வந்து நம்ம நார்மலா இதுல தான் இருக்குது, இன்டென்டேஷன் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்றதை மட்டும் நம்ம மாத்திக்கிறோம். இப்போ இது என்ன அப்படின்னா ஸ்பேசிங்னா பிஃபோர் ஸ்பேசிங் ஆஃப்டர் ஸ்பேசிங். பிஃபோர்னா என்னன்னா முந்தின பேராகிராஃபுக்கும் செகண்ட் பேராகிராஃபுக்கும் உள்ள கேப், இது வந்து முந்தின பேராகிராஃபுக்குள்ள கேப். ஸோ அந்த கேப்பை தான் இந்த இடத்துல சொல்றோம். லைன் ஸ்பேசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா ஒரு 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 பேராகிராஃப்ல ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள கேப் தான் லைன் ஸ்பேசிங். ஸோ நார்மலா இது 1னா ரொம்ப பக்கத்துல இருக்கும், 1.5னா நார்மலா இருக்கும், இதுதான் லைன் ஸ்பேசிங். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த இடத்துல லைன் ஸ்பேசிங் சொன்னோம் இல்லையா 1.15. ஸோ டிஃபால்ட்டா நம்ம லைன் ஸ்பேசிங் சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் பட்டன்ல பேராகிராஃப் கொடுத்தோம்னா அதுதான் இன்டென்டேஷன். ஸோ இப்போ ரைட் பட்டன் கிளிக் பண்ணி வேற என்னெல்லாம் பண்ணலாம், ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா அதே தான் இங்க வரும், என்ன ஃபாண்ட் என்னென்ன கொடுத்துக்கலாம். இல்ல ஸ்டைல் என்ன போல்டா இட்டாலிக்கா ரெகுலரான்னு கொடுக்கலாம். சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இங்க செஞ்சது எல்லாமே அந்த இடத்துல பண்ணலாம். ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணலாம், சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேடோ பண்ணலாம். இப்போ ஷேடோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் வந்து ஃபாண்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், எம்போஸ் பண்ணலாம், என்கிரேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பண்றதா அதோடது. இந்த ஃபாண்ட்ல என்னென்ன பண்ணலாம், இப்போ ஸ்மால் கேப்ஸு ஆல் கேப்ஸு. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்ஸ்ல என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் நம்ம ரைட் பட்டன் கிளிக் பண்ணி ஃபாண்ட்ல பண்ணிக்கலாம். பேராகிராஃப்ல வந்து பேராகிராஃப் இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த புல்லட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புல்லட்ஸ் போகலாம், இதை வந்து புல்லட்ஸா மாத்திக்கலாம். இதுதான் இதோட டீடைல்ஸ். ஸோ இப்போ ஃபாண்ட்டு
புல்லட்ஸ், பேராகிராஃப் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னுக்குள்ள இப்போ இங்க பாத்தீங்கன்னா கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மட் பெயிண்டர்னு இருக்கு. இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கும். கட், காப்பி, பேஸ்ட் தான் ஒர்க் ஆகுது. கட், காப்பி ஏன் ஒர்க் ஆகலன்னா எதையாவது நீங்க செலக்ட் பண்ணாதான் கட்டும் காப்பியும் செலக்ட் ஆகும். என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உள்ளத நான் சப்போஸ் இப்போ இன்னொரு பேராகிராஃப் இப்போ இங்க வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க உள்ளத வந்து நான் எடுத்து கட் பண்ணி நான் மேல போட போறேன். அப்படி பண்ணலாம். இல்ல இதே மாதிரி எனக்கு மேல ஒரு செட்டு காப்பி வேணும். ஸோ ரெண்டுமே பண்ணலாம். அப்ப எப்ப கட் காப்பி ஒர்க் ஆகும்னா நான் ஏதாவது செலக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த கட் காப்பி செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு கட் பண்ணா இங்க கட் பண்ணிட்டு இங்க கட் ஆயிடும். இங்க நான் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட், இப்போ அங்க பேஸ்ட் ஆகும். இல்ல எனக்கு இங்கேயும் வேணும் இன்னொரு இடத்துலயும் வேணும்னா நான் காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மெத்தட். ஸோ கட், காப்பி, பேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டுனா எனக்கு இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். நான் எந்த இடத்துல இந்த வேர்ட்ல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நான் பேஸ்ட் பண்ணனா அந்த இடத்துல எனக்கு பேஸ்ட் ஆயிடும். இதுதான் கட், காப்பி, பேஸ்ட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த வேர்ட்ல வந்து நம்ம எல்லாமே டைப் பண்ணோம், எல்லாமே செஞ்சோம். இப்போ அந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கும். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடும் இருக்கும், ரைட் சைடும் இருக்கும், ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கிரே கலர்ல இருக்கும், இந்த இடத்துல ஒரு கிரே கலர்ல இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம வந்து சைஸ் ஆஃப் த பேஜ் நம்ம டைப். இப்போ நமக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை இப்போ நீங்க தள்ளிக்கலாம். தள்ளினா நீங்க இப்போ இந்த இடத்துல இருந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரூரல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ரூலர் லைன் ஸ்கேல். அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோம்ல இருந்து பேஜ் லேஅவுட் அப்படின்ற ஸ்கிரீனுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு எந்த ஒரு இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓரியன்டேஷன்னா என்னன்னா ஒரு பேப்பர் வைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வைக்கலாம், இல்லைன்னா லேண்ட்ஸ்கேப் மாடல்ல வைக்கலாம். ஸோ போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப். இப்போ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அதோட சைஸ் எல்லாமே ரிவர்ஸா மாறிடும். இப்போ இல்லை எனக்கு போர்ட்ரேட் மாடல்ல வேணும்னா ஒரு A4 ஷீட் பேப்பர்ல ஸ்ட்ரைட்டா வைக்கிற மாதிரி எனக்கு பிரிண்ட் அவுட் வரும். இப்போ நான் A4 ஷீட் பேப்பரை நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மாடல்ல வேணும்னா நான் லேண்ட்ஸ்கேப் மாடல்ல மாத்திக்கலாம். இது பேருக்கு தான் ஓரியன்டேஷன். இப்போ நெக்ஸ்ட் பேர் வந்து மார்ஜின். இப்போ மார்ஜின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு நோட்லயே பார்த்துருப்பீங்க இல்லையா, லெஃப்ட் சைடு வந்து ஒரு மார்ஜின் போட்டு நீங்க எழுத ஆரம்பிப்பீங்க. எனக்கு மார்ஜினே வேணாம், எனக்கு டோட்டலா வேணும் அப்படின்னா இந்த மார்ஜினை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து டிஃபால்ட்டா சில மார்ஜின் இருக்கும். டாப்ல ஒரு டாப் வந்து 2.5 சென்டிமீட்டர், லெஃப்ட்ல வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் மார்ஜின் சொல்லிட்டு ஒன்று உண்டு. அந்த கஸ்டம் மார்ஜினா என்ன அப்படின்னா நம்மளே மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு மார்ஜின் வந்து டாப்ல 1 இருந்தா போதும், பாட்டத்துல 1 இருந்தா போதும், லெஃப்ட்ல வந்து 0.5 இருந்தா போதும், 0.5 சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் மார்ஜின். ஸோ இப்போ மார்ஜின் எப்படி இருக்கு பாருங்க, நான் டைப் பண்ணது. ஸோ லெஃப்ட்ல வந்து மார்ஜின் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா மார்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணி வேணும். 0.5 சென்டிமீட்டர் வந்து செட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்றேன்னா 1.5 சென்டிமீட்டர் லெஃப்ட் மார்ஜின் கொடுத்தா என்ன ஆகும், ரைட் மார்ஜின் கொடுத்தா என்ன ஆகும், ஓகேயா, லெஃப்ட் மார்ஜின். இல்ல எனக்கு இதுவும் வேணாம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நான் செட் பண்ணிக்கலாம். 2.5 2 இப்போ 2.5ன்றது லெஃப்ட் மார்ஜின். இந்த வந்துச்சா 2.5ன்றது லெஃப்ட் மார்ஜின். இப்போ இங்க இருந்து நமக்கு வருது 1 2 2.5 வந்து கொடுத்தாச்சு. இப்போ இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க மார்ஜின் கொடுத்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து 2 மார்ஜின் கொடுத்து 2, ரைட்ல 2 சென்டிமீட்டர் கொடுத்தேன்னா இங்க 2 சென்டிமீட்டர் இருக்கா, இங்க 1 இருக்கு, இங்க 2 2.5 இந்த 5 இருக்குதா 2 2.5. ஸோ லெஃப்ட்ல வந்து இப்போ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து இப்போ 2 சென்டிமீட்டரா மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இங்க மாறிடுச்சா, டாப்ல 2 சென்டிமீட்டர் மாறிடுச்சா. இப்ப அதே மாதிரி பாட்டம் எனக்கு 2 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் ஓகே. அப்ப பாட்டம் எனக்கு மாறிடும். இப்ப நீங்க பாட்டம் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பேஜ்ல பாட்டத்துல
இந்த இருக்கா 2 சென்டிமீட்டர் இருக்கா. ஓகே, இதுக்கு பேர் தான் பாட்டம் மார்ஜின். ஸோ இப்போ மார்ஜின்னா என்ன, ஓரியன்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. மார்ஜின் கஸ்டம் மார்ஜின்ல கொடுத்தாச்சு. இப்போ ஓரியன்டேஷன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப். இது வந்து என்னன்னா அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட். நீங்க என்ன பண்ணலாம்னா சப்போஸ் வந்து ஒரு இதுலயே வந்து ஒரு பேஜ் வந்து நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்களே வந்து ஒரு 10 பேஜ் டைப் பண்றீங்கன்னா இப்போ இந்த அப்ளை டு திஸ் டாக்குமெண்ட் திஸ் பாயிண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னா என்னன்னா இவ்வளோ நாள் 5 பேஜ் வந்து வேற ஒரு மார்ஜின் செட் பண்ணிட்டு 6 பேஜுக்கு அப்புறம் வந்து இன்னொரு மார்ஜின் செட் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம் இந்த இடத்துல. இல்ல ஹோல் டாக்குமெண்ட்னா ஹோல் டாக்குமெண்டே ஒரு மார்ஜினா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து மீனிங். திஸ் பாயிண்ட் ஃபார்வர்ட்னா என்ன மீனிங்னா இப்போ 2 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது என்ன பண்றோம்னா இந்த ஸ்பேஸ் இது வந்து நெக்ஸ்ட் கொண்டு போயிட்டு நம்ம மாத்திக்கலாம். இப்போ இது நெக்ஸ்ட் வந்து சைஸ். சைஸ்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன பேப்பர் வைக்க போறோம் அப்படின்றத பத்தி புரிஞ்சுக்க போறதுதான் சைஸ். என்ன பேப்பர் வைக்க போறோம் அப்படின்னா இப்போ A4 ஷீட் நார்மலாவே நம்ம யூஸ் பண்றது வந்து A4 ஷீட் பேப்பர்ல தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம். மற்ற வேற வேற பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணி பண்றதுதான் வந்து அவங்க வேற வேற சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ற நார்மல் பிரிண்டர்ல நம்ம டைப் பண்றது டாக்குமெண்ட் பண்றது எல்லாமே என்னன்னா A4 சைஸ் பேப்பர் மட்டும்தான். அதோட சைஸ் வந்து என்னன்னா 8.2 இன்ச். இது வந்து மில்லிமீட்டர் 21 சென்டிமீட்டர் 29.7 சென்டிமீட்டர். இதுதான் ஒரு A4 சைஸ் பேப்பரோட நார்மலோட சைஸ். ஸோ இதை சைஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஜ் லேஅவுட் மெனுல வந்து மார்ஜின் பார்த்தோம், ஓரியன்டேஷன் பார்த்தோம், சைஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த காலம்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ காலம்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது வந்து எனக்கு என்னன்னா 2 காலமா பிரிச்சு வரணும் இல்ல ஒரு 3 காலமா பிரிச்சு வரணும் அப்படின்னா நான் பண்ணலாம். அதுதான் இந்த காலம்ஸ். இப்போ நான் 3 கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து 3 காலமா பிரிச்சு காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் காலம்ஸை வந்து நான் பிரித்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து காலம்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஒரு பேஜை வந்து ஒரு பேஜ்லயே வந்து பர்டிகுலர் இது வந்து எனக்கு காலமாக பிரித்து வேணும் அப்படின்னா நான் அந்த காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 1 லெஃப்ட் மோர் காலம்ஸ் வேணும்னா நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட காலம்ஸோட இது. 1 காலம் 2 காலம் 3 காலம்ஸ் எத்தனை காலம்ஸ் லெஃப்ட்ல வந்து இப்போ இந்த காலம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா நான் ஒண்ணுன்னா இப்போ நான் 2 காலம்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஈவனா பிரிக்கலாம். இல்லை அப்படின்னா காலம்ஸ்ல வந்துட்டு ஒரு காலம்ஸ் வந்து என்னன்னா கம்மியாகவும் இன்னொரு காலம் அதிகமாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ ஒன் சைடு வந்து கம்மியா இருக்கும், இன்னொரு சைடு வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலம்ஸ்ல வந்து இதுதான் வந்து லெஃப்ட் ரைட். இல்லைன்னா என்னன்னா ரைட்டு கம்மியாகவும் லெஃப்ட் அதிகமாகவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் வந்து வச்சுக்கிறது தான் மோர் காலம்ஸ். நம்ம இந்த வித் வந்து நம்மளா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு காலத்துக்கும் என்னன்றதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மார்ஜின் பண்ணையில நம்ம ஒரு வேர்டு பார்த்தோம் கீழே, நான் அது உங்களுக்கு சொல்லலை. கட்டர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இந்த கட்டர்னா என்ன அப்படின்னா இந்த 2 காலத்துக்கு இந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 காலம் நான் மென்ஷன் பண்றேன் இல்லையா, அதுக்குள்ளதுக்கு பேர் தான் கட்டர். ஸோ இந்த காலம்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு காலம்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 பண்ணியாச்சு. லைன் பிட்வீன் அப்படின்னா 2 காலத்துக்கு நடுவில் ஒரு கோடு வேணும்னா போட்டுக்கலாம், லைன் பிட்வீன்ஸ். ஸோ மோர் காலம்ஸ். இது வந்து என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி டைப் பண்றீங்க, இல்லை நீங்க டைப் பண்றவங்க ரெஸ்யூமே வந்து எப்படின்னா இப்போ காலம் வைஸா இருக்குது அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காலம்ஸ். ஈக்குவல் காலம் அப்படின்னா 2 ஈக்குவலா இருக்கும், ஒரு கோடு வரும் நடுவில். இந்த இதுதான் மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் பார்டர். இப்போ இந்த இடத்துக்கு வந்துருவோம். இப்போ பேஜ் செட்டப்ஸ், இது எல்லாமே பேஜ் செட்டப்ஸ். என்னன்னா நம்ம மார்ஜின் பண்றது, ஓரியன்டேஷன், லெஃப்ட் மார்ஜின், இது வந்து லெஃப்ட் மார்ஜின்ல இருக்கு, இது வந்து ரைட் மார்ஜின். இந்த இடத்துல உள்ளது டாப் மார்ஜின், கீழே உள்ளது பாட்டம் மார்ஜின். இது எல்லாமே பேஜ் செட்டப்ஸ்ல நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ பேஜ் பேக்ரவுண்ட். பேஜ் பேக்ரவுண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேஜ் வந்து டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பேஜோட கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ஏதாவது ஒரு லைட் கலரோ இல்லை ஒரு வாட்டர் மார்க்கோ ஏதாவது, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, டு நாட் காப்பி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் மார்க், இப்போ உங்க அது ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்டர் மார்க்.
இப்போ டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சாம்பிள் டெக்ஸ்ட் சாம்பிள். அப்போ நம்ம கீழே வந்து அந்த பேப்பர்ல என்ன ஆகும்னா இது மாதிரி டெஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இது பேர் தான் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேர் வாட்டர் மார்க். ஸோ அந்த மாதிரி வாட்டர் மார்க் எதுவும் நான் டைப் பண்ணிக்கலாம். ரிமூவ் வாட்டர் மார்க்னா வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிடும். இல்ல பேஜ் கலர்ஸ் பண்ணிக்கலாம், பேஜ் பார்டர்ஸ் பண்ணிக்கலாம். பேஜ் பார்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்டே சப்மிஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு பார்டர் போட்டு டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்டர் போடணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், பேஜுக்கு ஷேடோ மாதிரி போட்டுக்கலாம், 3D எஃபெக்ட் போட்டுக்கலாம், ஹோல் டாக்குமெண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் செக்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த கலர்ஸ் லைன் இருக்கு இல்லையா, இது எது வேணுமோ நீங்க அந்த லைன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி லைன் வேணும். ஓகே, பேஜ் பார்டர் வந்துச்சா? ஸோ இதுதான் பேஜ் பார்டர்ஸ். ஸோ இப்போ அந்த பார்டர்ஸ் எல்லாமே நான் டைப் பண்றதுக்கு பேர் தான் பேஜ் பார்டர்ல வந்து எனக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ லைன் என்னன்னு சூஸ் பண்ணியாச்சு. 3D கஸ்டம்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்டர் லைன் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் வித் எனக்கு கூட்டணும்னா கூட்டிக்கலாம், சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பேஜ் பார்டர். பேஜ் கலர், பேஜ் கலர்ஸ் வந்து என்னன்னா மோர் கலர்ஸ், இல்லை ஏதாவது ஃபில் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு ஃபில் எஃபெக்ட்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். டெக்ஸ்சரு, பேட்டர்னு, பிக்சரு, டெக்ஸ்சர் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்றது பேர் தான் பேஜ் கலர்ஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னா பேஜ் பேக்ரவுண்ட் பண்றது எல்லாமே பேஜ் பேக்ரவுண்ட். இப்போ இது எல்லாமே இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பேராகிராஃப்ல உள்ள ஸ்பேசிங், இன்டென்ட் ஸ்பேசிங் எவ்வளவு பண்ணணும் அப்படின்றது இது இன்டென்ட். ஸோ இது வந்து பேஜ் பேக்ரவுண்ட்ஸ். இது வந்து தீம்ஸ்னா என்ன அப்படின்னா டோட்டலாவே நம்ம வந்து டாக்குமெண்ட்டுக்கு பண்றது, அதான் தீம்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இன்சர்ட்ன்ற மெனு கீழே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க கீழே ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த பேஜ் 1 of 3 அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து மொத்தம் இந்த டாக்குமெண்ட்ல 3 பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நம்ம எத்தனாவது பேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னா செகண்ட் பேஜ்ல இருக்கிறோம். பேஜ் 2 of 3னா நம்ம செகண்ட் பேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம். இப்ப தேர்ட் பேஜ் கீழே டவுன் ஆரோ பண்ணிட்டே வந்தோம்னா இது நம்ம தேர்ட் பேஜ்ல இருக்கிறோம். இதுதான் மூணாவது தேர்ட் பேஜ். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் அப்படின்னா என்னன்னா இன்சர்ட் பிளாங்க் பேஜ் அப்படின்னா ஒரு பிளாங்க் பேஜ் நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த் பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்சர்ட் பிளாங்க் பேஜ்னா நமக்கு வந்து இதாவது டைப் பண்ணிட்டு இப்போ நான் ஒன்று மட்டும் டைப் பண்ணேன் தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வேணும், இன்சர்ட் பிளாங்க் பேஜ். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் 6th பேஜ். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு பேஜா நான் பண்ணிட்டே போகலாம். இதுதான் வந்து இன்சர்ட் பிளாங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இல்ல எனக்கு அது வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பேஜ் பிரேக் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னா ஒரு பேஜ் பிரேக் போய் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்சர்ட்ல வந்து பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக் அப்படின்னா இது வந்து பேஜை வந்து பிரேக் பண்றது, இதுதான் இந்த பேஜோடது. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா கவர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கவர் பேஜ்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இன்சர்ட் வந்து ஒரு பேஜ், இங்க வந்து ஒரு பேஜ் இருக்கு. இப்போ இன்சர்ட் பிளாங்க் பேஜ் அப்படின்னா ஒரு பிளாங்க் பேஜ். இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பிளாங்க் பேஜ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து இது ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா கவர் பேஜ் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தீம்ஸ் மாதிரி ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் அதை சூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து கவர் பேஜ். நான் இப்போ வேணுங்கிறது இந்த இடத்துல போய் ஆல்டர் பண்ணிக்கலாம். இது நானா டிசைன் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி கவர் பேஜ்ல இருக்கிறத எடுத்து நான் வந்து அல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதான் இந்த இது வந்து ரிமூவ் கரண்ட் கவர் பேஜ்னா அது ரிமூவ் ஆயிடும். ஸோ இல்லைன்னா நான் எனக்கு வேணுங்கிறது என்னவோ அது சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, எனக்கு இந்த இதுல ஏதாவது வேணும்னா இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை வந்து அப்படி நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜா வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, டைப் த டாக்குமெண்ட் டைட்டில், நான் ஏதாவது டைப் பண்ணி இயர் இந்த விஷயம் நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன்னா இது நான் என்னோட கரண்ட் பேஜா வந்து நான் ஒரு ஃப்ரண்ட் பேஜா இண்டெக்ஸ் பேஜா நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இந்த இது கவர் பேஜ். ஸோ இது வந்து பில்டின் ஆல்ரெடி இருக்குதுல, நான் அதுல இருந்து எடுத்து எனக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பில்டின் தேவையில்லை, நானா டிசைன் பண்ணிக்கிறேன்னா நானா டிசைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பேஜஸ் பார்த்தோமா, இப்போ டேபிள்ஸ்னு ஒன்று இருக்கு. டேபிள்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு டேபிள் மாதிரி டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும், ஒரு சிங்கிள் டேபிளா இருக்கும், 2 காலம்ஸா இருக்கும், 3 காலம்ஸா இருக்கும், 4 காலம்ஸா இருக்கும். இப்போ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேம், அவங்களோட ஏஜ் என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம்.
இப்போ டைப் பண்றோம். இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறாங்க உங்களோட வீட்டில் உள்ளவங்க பேர்லாம் டைப் பண்ணுங்க, பிளஸ் அவங்களோட ரிலேஷன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்றீங்க. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணல என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்ககிட்டையும் கேட்குறீங்க அவங்களோட எக்ஸ் என்ன. இப்போ 45 இது வந்து என்னோட ஃபாதர் ரிலேஷன் வந்துட்டு. இப்போ வந்து அபி இது வந்து 42 ஆர் 40 திஸ் இஸ் மை மதர். பிரியா 10 இது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேப் தட்ட என்ன ஆகும்னா ஒவ்வொரு இதாக எனக்கு கூடிக்கிட்டே போகும். இதுதான் இதுக்கு பேர் தான் காலம்ஸ். ஸோ இந்த காலம்ஸ் என்ன, இப்போ நான் ஹெட்டிங் இருக்குதுன்னா இந்த ஹெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங் சூஸ் பண்ணி நான் ஹெட்டிங் இருக்காது இந்த ஹெட்டிங்க்கு வந்து நான் இந்த மாதிரி கலர்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஹெட்டிங்ஸ் கலர்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதாக இருக்கு இல்லையா, ஹெட்டிங்ஸ் கலர்ஸ் என்ன வேணும், ஒரு கலர்ஸாக இருக்கு பாருங்க. நேம் ஏஜ் ரிலேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து எல்லாமே அந்த டோட்டல் ரோல உள்ளது வந்துட்டு. இது வந்து ஏஜ் நான் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ போனால் இந்த டிசைன்ஸ் வரும். டூல்ஸ் டேபிள்குள்ள டூல்ஸ் வந்து ஹெட்டர் ரோ என்ன பண்ணுறது, என்ன டிசைன் வேணும், என்ன மாத்திரை நான் இப்போ ஏதாவது வேற மாத்திரன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி எனக்கு இந்த மாதிரி வேணும், ஒரு காலம் வைஸ் வேணும் அப்படின்னா நான் மாற்றி கொடுத்துக்கலாம். பார்டர்ஸ் என்ன, ஷேடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் டேப் தட்டினா ஆட்டோமேட்டிக்காக வரும். நேம் ஏஜ் ரிலேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் இந்த வந்து டேபிள்ஸோடது. ஸோ இப்போ இன்சர்ட்ல வந்து டேபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கே இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் கேட்குறாங்க. இப்போ வந்து வெதர் ரிப்போர்ட் ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளவு வெதரு இல்லை எவ்வளவு ரெய்னி ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிலையும் எவ்வளவு வந்து பதிவாச்சு ரெயின் பதிவாச்சு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா ரெய்னி ரிப்போர்ட்னா இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு ஆச்சு, அப்போ அதுக்கு நம்ம ஒரு டேபிள் போடுவோம். இன்சர்ட் டேபிள் 2 காலம்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோ, ஹெட்டிங் வந்து டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து பதிவு எவ்வளவு, ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் எவ்வளவு, சென்டிமீட்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விருதுநகர்ல எவ்வளவு, இப்போ 10 சென்டிமீட்டர் பதிவாச்சு. மதுரையில் எவ்வளவு பதிவாச்சு, 6 சென்டிமீட்டர்ஸ் தான் பதிவாச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு பேர் தான் இப்போ ஹெட்டிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஹெட்டிங் எப்படி வேணும் அப்படி கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம்னா டேபிள், இதுக்கு பேர் தான் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிக்சர். பிக்சர் என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பிக்சர் வந்து இப்போ நீங்க வந்து ரெய்னி பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிக்சர் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிக்சர் நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிக்சர் வச்சிருக்கோம்னா அந்த பிக்சர் வந்து நம்ம கேலரியில இருந்து எடுத்து நம்ம ஏதாவது ஒரு கேப்சர் பண்ணிருப்போம், எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிக்சர்ஸ். எந்த பிக்சர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்க்ரீன்ல ஏதாவது நம்ம டைப் பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஏதாவது ஒரு ஃபைல்ல கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான பிக்சர்ஸ் எது இருக்கோ அதை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அதுதான் பிக்சர்ஸ். இப்போ அந்த மாதிரி ஷேப்ஸ், சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா இப்போ நான் இந்த மாதிரி டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் இதை கொடுக்குறேன். இப்போ இதில் ரைட் பட்டன் கிளிக் பண்ணி எடிட் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெல்கம். இப்போ அதோட சைஸ் வேணும்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இருக்கா? ஸோ இப்போ அந்த இன்சர்ட்ல இப்போ நான் சூஸ் பண்ணேன்னா இது நான் செலக்ட் பண்ணிட்டு இது நான் சைஸ் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இல்லை எனக்கு பெருசாகணும்னா பெருசாக்கிக்கலாம். இதுதான் இதோடது. ஸோ இப்போ இன்சர்ட்ல வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஷேப்ஸ், என்ன ஷேப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ சார்ட்ல இதாக இருக்கு இல்லையா, இதில் உள்ள ஷேப்ஸ் எதுனாலும் நான் கொண்டு போய்க்கலாம். இப்போ நான் ஒரு ஆரோ மார்க் வேணும் அப்படின்னா ஆரோ மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பாக்ஸ் சிம்பிள் வேணும், ப்ளஸ் சிம்பிள் வேணும், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுனாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ளது இதில் என்னதுனாலும் எனக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுறது, இதுக்குள்ள எதுவும் டெக்ஸ்ட் கொண்டு போகணும்னா எடிட் போட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா உள்ள கொண்டு போயிடலாம் டெக்ஸ்ட். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். வெல்கம். இதுதான் இன்சர்ட் ஷேப்போட. இப்போ கிளிப் ஆர்ட்னா என்ன அப்படின்னா இன்சர்ட்ல வந்து கிளிப் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து நிறைய வந்து என்னன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து உள்ள நமக்கு சேவ் பண்ணி இருக்கும், அதுல இருந்து நம்ம எடுக்கிறது. பட் இது வந்து நீங்க ஆன்லைன்ல இருந்தாதான் நீங்க எடுக்க முடியும். இது
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதுல இன்சர்ட்ஸ்ல வந்து நம்ம பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இது பண்ணா சார்ட்ஸ் எதுவும் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். நம்ம லைன் சார்ட்டு, பை சார்ட்டு இது மாதிரிலாம் வந்து நம்ம டிசைன் போட்டு நம்ம டிஸ்பிளே பண்றோம் இல்லையா, பபிள் சார்ட் எதனால நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் வச்சு நம்ம டைப் பண்றோம். இப்போ என்னென்ன வேல்யூஸ் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மார்க் ஆவரேஜ் வந்து நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஆவரேஜ் நீங்க எடுக்கிறீங்க. இன்சர்ட் சார்ட். இப்போ சார்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி சார்ட்டே எடுத்துக்குவோம். ஒரு எந்தெந்த கிளாஸ் செக்ஷன் வைஸா ஆவரேஜ் போடுறோம். அப்ப இந்த மாதிரி வருது. இப்ப கேட்டகரி வரல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நம்ம போடுறது வந்து செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏ எவ்வளவு, செக்ஷன் ஏ செக்ஷன் இ. இப்ப நம்ம என்னன்னா ஒவ்வொரு மார்க்கும் போடுறோம். தமிழ் எவ்வளவு, அவங்க தமிழ்ல வந்து ஆவரேஜ் எவ்வளவு, இங்கிலீஷ்ல எவ்வளவு, மேத்ஸ்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி போடையில அது உங்களுக்கு ஓகே இருக்கா. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் ஒவ்வொரு செக்ஷன் ஏ, பி, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் இ. ஸோ தமிழ் மார்க் எவ்வளவு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட்ல வந்து சார்ட் வந்து அலோடு. இப்போ இந்த பை சார்ட்ல வந்து நம்ம வந்து பார் சார்ட்ல வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ சப்போஸ் இந்த டேட்டா வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா வந்து வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதுதான் எடிட் டேட்டா. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸலில் தான் இது வந்து கொண்டு போயிருக்காங்க. எக்ஸலில் வந்து கொண்டு போயிட்டு இதை கொண்டு வர்றாங்க. சப்போஸ் இல்லை எனக்கு சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த சார்ட் வேணாம் வேற டைப் வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எடிட் டேட்டாவோட இது. ஸோ சேஞ்ச் டேட்டா டைப். ஒரு டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம், சார்ட் டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். இது வந்து இன்சர்ட்ல உள்ள சார்ட்டோடது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட்லயே பேஜ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதாக இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஹெட்டர் ஃபுட்டர்ல பேஜ் நம்பர்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அது முன்னாடி ஹெட்டர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா அந்த டாக்குமெண்டோட ஹெட்டிங்கை வந்து எல்லா பேஜ்லையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டைத்துல டிஸ்பிளே பண்ணிட்டு பட் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜ்லையும் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ எடிட் ஹெட்டர். இப்போ இதில் போனோம்னா இந்த மாதிரி மேலே வருது இல்லையா. ஸோ இப்போ இது வந்து நான் மை ஹோல் டாக்குமெண்ட் அதுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டைப் பண்ணியாச்சு. இப்போ முடிஞ்சு. இப்போ இந்த இது பார்த்தோம்னா எல்லா பேஜ்லையுமே அந்த ஹெட்டர் டிஸ்பிளே ஆகும். இந்த இருக்கா ஹோல் டாக்குமெண்ட். ஸோ இதுதான் இதோட இது. ஹெட்டர் ஃபுட்டர் ரெண்டு வரும். இப்போ நம்ம வந்து என்னன்னா ஹெட்டர் வந்து ஹெட்டர்ல டிஸ்பிளே ஆகும், ஃபுட்டர் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அதை நம்ம பண்ணலாம். எடிட் ஃபுட்டர். எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து ஃபுட்டர்ல என்ன வேணும் அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இப்போ ஒரு பேஜ் நம்பர்ன்றது டிஸ்பிளே ஆகணும். ஸோ என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபுட்டர்ல டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ ஃபுட்டர்ல வந்து பேஜ் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுட்டர்ல நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம் எதுனாலும். இப்போ ஃபுட்டர் பேஜ் நம்பர் வந்து நம்ம வந்து பாட்டம் ஆஃப் த பேஜா டாப் ஆஃப் த பேஜா எங்க வரணும் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ப்ரிவியூல வந்து இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கல எங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். இப்போ இதுனா பாட்டம் ஆஃப் பேஜ் இதாக இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல வரணுமா பேஜ் நம்பர், இல்லை சென்டர்ல வரணுமா, இல்லை ரைட்ல வரணுமா, அந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல பேஜ் நம்பர்ஸ்ல கொடுக்கலாம். இல்லை ஃபார்மட் பேஜ் நம்பர் அப்படின்னா எப்படி கொடுக்கணும், இன்க்ளூடிங் பேஜ் நம்பர்ல வந்து என்னென்ன வேணும். ஸ்டார்டட் பேஜ் நம்பர் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு கண்டினியூஸ் இன்னொரு பேஜ்ல இன்னொரு டாக்குமெண்ட்ல வச்சிருக்கீங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இப்போ பேஜ் நம்பர் வந்து எனக்கு வந்து 1ல இருந்து வர வேணாம்,
கிட்டத்தட்ட 51லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம 51 கொடுத்துக்கலாம். ஏன்னா பேஜ் நம்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு டாக்குமெண்ட்ல வந்து 50 பேஜ் வச்சிருக்கீங்க, இன்னொரு டாக்குமெண்ட்ல 51 பேஜ்ல வந்து கண்டினியூ பண்றீங்கன்னா நம்ம அந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் அட் 51லேருந்து எனக்கு வேணும், இல்லை ஸ்டார்ட் அட் 1லேருந்து வேணும். ஸோ நம்மளோட என்ன வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சாப்டர் நம்பர் வேணும், நம்பர் ஃபார்மட் எப்படி வேணும், நம்பர் ஃபார்மட் வந்து 1 வரணும், 2 வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்டிங் எல்லாமே கொடுக்கறது தான் பேஜ் ஃபார்மட். ஸோ பேஜ் நம்பர் எந்த இடத்துல வேணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கிறது. பாட்டம் ஆஃப் த பேஜா அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் மார்ஜின்ஸ், இது எல்லாமே வந்து பேஜ் நம்பரோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த ஹெட்டர் ஃபுட்டர் வர்றது எல்லாமே என்னன்னா இந்த டீட்டெயில்ஸ் தான். இப்போ ஃபுட்டர் அப்படின்னா ஃபுட்டரில் என்னென்ன வேணும், எடிட் ஃபுட்டர் போகணும்னா ஃபுட்டரில் என்ன டைப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேர் ஏதாவது XYZ கம்பெனி கீழே வந்து வேணும் அப்படின்னா இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எல்லா பேஜ்லையுமே கீழே வந்து அந்த XYZ கம்பெனி அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும் நம்ம ப்ரிவியூ எடுக்கல. இதுதான் வந்து ஒரு ஃபுட்டரோட கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டெக்ஸ்ட் இது வந்து எல்லாமே டெக்ஸ்ட், இது இந்த கான்செப்ட் எல்லாமே டெக்ஸ்ட்ல வருது. இப்போ அந்த டெக்ஸ்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணலாம் எதுலையாவது. இப்போ ஆனுவல் ஸ்டைலர் இப்போ ஏதாவது ஒரு பேஜில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஒரு கோர்ஸ்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதுதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அப்போ நம்ம டைப் பண்ணுற வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு ப்ராக்கெட்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வேர்டில் வந்து நம்ம ஃபார்மேட்டிங் சொன்னோம் இல்லையா, அதனால வேர்டில் வந்து எல்லாமே வரும். இல்லைன்னா வேர்ட் ஆர்ட்னு சொல்லி வரும். இப்போ ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நேம் கொடுக்குறீங்க, திஸ் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்மட்டான ஸ்டைல்ஸ் வச்சு லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ், இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் பற்றி பேச போகிறீங்க, இல்லை பட்ஜெட் பற்றி பேச போகிறீங்க, இந்த டிசைன் வந்துட்டு அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஸோ அப்போ நம்ம கொடுக்கையில என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அக்கௌண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி. ஸோ ஹெட்டிங்ஸ் வந்து வேர்ட் ஆர்ட் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்சர்ட்ல வந்து வேற என்னென்ன பார்க்கலாம்னா, இன்சர்ட்ல வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எதாவது ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் வேணும், இப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இது மாதிரி ஏதாவது ஒரு மோர் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ருபீஸ் நோட்டில் வேற மாதிரி ஒரு சிம்பிள் வேணும், ஈரோ சிம்பிள் வேணும், ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்சர்ட் சிம்பிள். ஸோ ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இன்சர்ட்டோட டீட்டெயில்ஸ். இப்போ இந்த ஹோம்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். நம்ம மற்ற எல்லாமே பார்த்துட்டோம், போல்டு ஃபார்மட்டிங் எல்லாமே. லாஸ்டா ஒன்று வந்து எடிட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேஜ் வந்து நிறைய டைப் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜில் வந்து ஏதோ ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கேட்கும் அந்த வேர்டு. இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு வேர்டுன்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் அந்த வேர்டுன்னு நான் டைப் பண்ணியிருக்கனோ அது அந்தந்த இடத்துக்குலாம் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க கொடுக்க அது போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபைண்டோட மீனிங். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட், இப்போ ஒரு 100 பேஜ் டைப் பண்ணிக்கிங்க, இல்லை ஒரு 200 பேஜ் டைப் பண்ணிக்கிங்க, ஏதாவது ஒரு பேஜில் வந்து ஏதாவது ஒரு வேர்டை வச்சு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும், எந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லை ரீப்ளேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வேர்டுன்றத சர்ச் பண்ணி எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், வேர்ட்ஸ்ன்னு மாற்றணும் அப்படின்னா சிம்பிளாக பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஷின்ஸ் எதுவுமே கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரீப்ளேஸ் ஆகிடும். பட் நம்ம வந்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்து ரீப்ளேஸ் அப்படின்னா நம்ம சொல்ல சொல்ல அது ரீப்ளேஸ் ஆகும். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் ஆகும். இல்லை எனக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரீப்ளேஸ்க்கும் ரீப்ளேஸ் ஆளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அதுதான். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா இந்த வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணி இந்த வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் நம்ம ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா பண்ணலாம், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணல நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு மோர்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணது வந்து எப்படி என்ன மாதிரி மேட்சாக இருக்கணும் அப்படின்னு
அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். மேட்ச் கேஸ் ஏதாவது கண்டிப்பாக வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் அப்படின்னா மேட்ச் கேஸ். நம்ம இது ஒன்றும் கொடுக்கலன்னா கேபிட்டல் லெட்டரில் இருந்தாலும் செக் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் செக் பண்ணணும். ஃபைண்ட் ஹோல் வேர்டு ஒன்லி அப்படின்னா இப்போ சப்போஸ் வேர்டு டாக்குமெண்ட், சப்போஸ் வேர்டு கூட நான் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் ஏதாவது டைப் பண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்க, வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணாது. ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி. நான் டைப் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஹோல் வேர்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் எதுவும் மேட்ச் ப்ரிஃபிக்ஸ் எதுவும் இருக்கா, சஃபிக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எதுவும் செக் பண்ணணும்னா நம்ம இந்த மோரில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட இது. இப்போ ஸ்டைல் ஷீட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், ஃபான்ஸ்ல வந்து எதுவும் பார்த்தணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி மாற்றிக்கலாம் இந்த இது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ஹோல் வேர்டோட ஒரு இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்டில் வந்து நம்ம கீழே வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜில் வந்து இந்த டாக்குமெண்ட்ல வந்து எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னா 11 பேஜஸ் இருக்குது. மொத்தம் நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 226 வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ எத்தனாவது பேஜில் இருக்கிறோம்னா 5th பேஜில் இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த வந்து நம்ம கீழே தெரிஞ்சுக்கிற இந்த இடத்துல. இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த பேஜ் வந்து லே அவுட் வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து டபுளாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த லே அவுட். இப்படி கொடுத்தோம்னா டபுளாக வரும். ஸோ டபுள் மாற்றோம்னா டபுள் மாற்றிக்கலாம். ஸோ இதான் எடிட்டிங். இதுதான் இந்த வந்து பேஜோட டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம வந்து இல்லை நான் பேஜ் வந்து என்னென்னா ப்ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட்ல வந்து ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த கொடுத்தது இந்த இருக்குது, XYZ கம்பெனின்னு கொடுத்துருக்கோம், ஹோல் டாக்குமெண்ட் ஹெட்டர் கொடுத்துருக்கோம், இது எல்லா இதுலேயுமே வரும். ஸோ இப்போ இந்த ப்ரிவ்யூ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ பார்த்து நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தப்பாக இருக்குது இந்த இடத்துல, இந்த மார்ஜின் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், இல்லை நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுனாலுமே செக் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ பார்க்கலையுமே சிங்கிள் பேஜாக பார்க்கலாம், இல்லை 2 பேஜாக ப்ரிவ்யூ பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி 2 பேஜாக ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே என்னென்னா ப்ரிவ்யூ. ஸோ இப்போ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்படி தான் பிரிண்ட் அவுட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பிரிண்டரை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வேர்டோட இது. இப்போ க்ளோஸ் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சிடலாம். இப்போ ஷோ ரூலர், எனக்கு ரூலரை காமி அப்படின்னா இது பண்ணலாம். இதுதான் இருந்தது. இப்போ இந்த ரூலர் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது இல்லையா மேலே, இப்போ இந்த ரூலர் எனக்கு வேணாம் அப்படின்னா எடுத்து விட்டுக்கலாம். மேக்னிஃபையர்னா இந்த மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து பெருசாக்கி பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஜூம் லெஸ் பண்ணி பார்க்கலாம். இதான் இருந்தது. ஸோ 1 பேஜ் 2 பேஜ் ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். பேஜ் வந்து நம்ம என்ன கொஞ்சம் சுருக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போகணும்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும், ப்ரிவியஸ் பேஜ் போகும். ஸோ க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணும். இதுதான் வந்து பேஜோட ப்ரிவ்யூ பார்க்குறது. இப்போ நான் பார்த்து முடிச்சுட்டேன், எனக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா பிரிண்டில் போய் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும். சப்போஸ் இந்த லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ பிசிலேயோ ஏதாவது ஒரு பிரிண்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரிண்டரில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா பிரிண்ட் வாட் அப்படின்னு கேட்குது. டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணுமா, ஓகே. ஆல் பேஜஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுமா. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பேஜாக எடுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஈவன் பேஜாக எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா 1 3 5 7 அப்படி பிரிண்ட் அவுட் ஆகும். திரும்ப பேப்பரை ரிட்டர்ன் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா 2 4 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வந்து பிரிண்ட். ஆல் பேஜஸ்னா கண்டினியூவாக 1 2 3ன்னு வரும். இதுதான் வந்து பிரிண்டோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்து என்னன்னா பேஜஸ் பெர் ஷீட், ஒரு ஷீட்டில் வந்து எத்தனை பேஜஸ் வேணும். இப்போ 2 பேஜ் வேணும் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்க் பண்ணி கொடுக்கும். இல்லை ஒரு பேஜுக்கு ஒரு ஷீட்டுக்கு ஒரு பேஜ் தான் வேணும் அப்படின்னா அது ஓகே கொடுக்கும். இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, எத்தனை காப்பீஸ் வேணும், ஒரு காப்பி வேணுமா 2 காப்பி வேணுமா, ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, இடையில வந்து ஒரு 2 பேஜ் மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அதை மட்டும் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பேஜஸ் கொடுத்து இப்போ 10,11 எனக்கு வந்து 2 பேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 10 to -20 10 to 20 பேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பேஜஸோட. ஆல்னா எல்லா பேஜும் டிஸ்பிளே ஆகும். கரண்ட் பேஜ் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கர்சர் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த பேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டில் எல்லாமே டைப் பண்ணிட்டீங்க. பட் எனக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஃபைல் நேம் கேட்கும்.
இந்த ஃபைல் நேம் வந்து நம்ம என்ன ஃபோல்டர்ல வேணாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம செகண்ட் டைம்ஸ் எடுக்கும் போது அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் சேவ். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்து திஸ் இஸ் மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க பண்றேன், டி டிரைவ்ல நான் சேவ் பண்றேன். டி டிரைவ்ல மை ஃபைல், இதோட டாக்குமெண்டோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்னா .docx அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். ஸோ இந்த ஃபைல் நேம் கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கணும், எந்த இடத்துல நான் சேவ் பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபைல் நான் வந்து ஓகே எனக்கு வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை நான் க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எப்பயாவது அந்த ஃபைல் தேவைப்படும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா சூஸ் பண்ணி ஓப்பன் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபைல் போட்டிங்களோ அந்த ஃபைலில் நீங்கள் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு மை ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன் இல்லையா, இப்போ ஓப்பன் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல சேவ் ஓப்பன். சேவ் அஸ்னா என்ன அப்படின்னா இதை வந்து நான் இன்னொரு நேம்ல வந்து சேவ் பண்ணா சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சப்போஸ் நீங்க வந்து ஒரு கரெக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைல இப்போ மை ஃபைல் எடுத்து சம் கரெக்ஷன் பண்றீங்க. பட் உங்களுக்கு ப்ரீவியஸா டைப் பண்ணது எனக்கு வேணும், பட் கரெக்ஷன் பண்ணதும் எனக்கு தேவை அப்படின்னா இன்னொரு ஃபைல்ல தேவைன்னா நான் சேவஸ் கொடுத்து இன்னொரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீங்க இன்னொரு கரெக்ஷன் பண்றீங்க, இல்லை நாளைக்கு ஒரு கரெக்ஷன் பண்றீங்க, அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா நான் அந்த டேட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு ப்ரிவியஸா உள்ளதும் வரும், நான் நெக்ஸ்ட் டே ஓகே இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சம் கரெக்ஷன்ஸ் பண்ணேன் அது இதுல இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் சேவ் சேவ் பண்ணோம்னா அந்த ஃபைல்லையே நம்ம கரெக்ட் பண்றது அப்டேட் பண்றது எல்லாமே சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இதை இங்க மேல ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் சேவ். இதுதான் இந்த இது. ஸோ இப்போ மெயினா எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுல மெயினா பார்க்காதது ஒன்னே ஒன்று, மெயிலிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுவோம். நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல மெயிலிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு லெட்டர் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா டியர் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க பேர் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்ப நான் எப்படி பண்றது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ரிப்பீட்டடா எழுதணும். இப்போ என்கிட்ட ஒரு 100 ரெசிபென்ட் இருக்காங்க, ஒரு 100 அட்ரஸ் இருக்கு, இல்ல ஒரு 200 அட்ரஸ் இருக்கு அப்படின்னா இப்போ டியர் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அட்டெண்ட் எ ஃபங்க்ஷன், அட்டெண்ட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ சம்திங் எனக்கு உள்ள கான்செப்ட்னு எழுதுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், டியர் மிஸ்டர் ஒய். ஸோ இந்த மாதிரி நான் ரிப்பீட்டடா எழுது. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு 100 இல்லை 1000 இருக்காங்க அப்படின்னா நான் 1000க்கு பேர் செப்பரேட்டா நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் அதுக்கு தான் மெயிலிங் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ இப்போ மெயிலிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா டைப் பண்றதுக்கு பதில் ஒரே பேரை டைப் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த காப்பியை இந்த கண்டென்ட்டை இந்த இடத்துல மட்டும் எனக்கு நேம் சேஞ்ச் பண்ணி எனக்கு ஒரு 1000 மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும், 1000 லெட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்துல சொல்ல போறோம். அதுதான் அந்த மெயில் மெர்ஜ் அப்படின்றதோட மீனிங். இப்போ இதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா செலக்ட் ரெசிபென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மெயின் திங். அதுல செலக்ட் ரெசிபென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா நியூ லிஸ்ட் கொடுக்கலாம், எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் கொடுக்கலாம், அவுட்லுக் கான்டாக்ட். அவுட்லுக்னா என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல வந்து அவுட்லுக்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அது வழியா நீங்க என்ன பண்ணனா உங்க மெயிலை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அவுட்லுக்னா மெயிலோட லிஸ்ட்டை வந்து மெயிலில் கான்டாக்டை வந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் அடுத்து நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ல பார்த்துக்கலாம். இப்போ நியூ லிஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரினா என்ன அப்படின்னா இது வந்து உங்களோட நேம் எழுதலாம், அட்ரஸ் எழுதலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு 10 இது ஃபோன் நம்பர், கண்ட்ரி, ஒரு 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 டைட்டில், ஒரு நேமோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றது இது இருக்கும். இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நியூ என்ட்ரி அப்படின்னா மிஸ்டர் ஒய். நியூ என்ட்ரின்னு கொடுத்தோம்னா ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும் மிஸ்டர் இசட். ஸோ இப்போ இந்த மாதிரி 3 பேர் நிறைய பேர் இப்போ நான் ஒரு 1000 நேம் கூட அட்ரஸ் அடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இதை நான் சேவ் பண்ணவான்னு கேட்கும். எஸ் நான் சேவ் பண்ணேன். எங்கே சேவ் பண்ணேன்னா எங்கேயாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து அதுவாக என்ன பண்ணும்னா டாக்குமெண்ட்ல மை டேட்டா சோர்ஸ்ல போய் சேவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் டெஸ்ட் அப்படின்ற நேம்ல சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது எங்க சேவ் ஆகும்னா ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல போய் சேவ் ஆகிக்கிறாங்க. அதான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல MDB-ல. இப்போ நான் டெஸ்ட் அப்படின்றதுல சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஓகே சேவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ லிஸ்ட் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நியூ லிஸ்ட் கொடுத்தாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட்
ஃபீல்டில் உள்ளது எது வந்து இந்த இதை டிஸ்பிளே ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். கம்மா நமக்கு சிட்டி வேணும், எதுனாலும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, டைட்டில் வேணும், இன்சர்ட் டைட்டில், டைட்டிலுக்கும் மெர்ஜ் ஃபீல்டுக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இதுதான் இதோட இது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அதை நம்ம கொடுக்குறோம். கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம். இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா, யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் யூஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரைட் யுவர் லெட்டர். இப்போ நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த வந்துருச்சு இல்லையா, டியர் மிஸ்டர் எக்ஸ். இப்போ செகண்ட் போனோம்னா மிஸ்டர் ஒய் வரும், இசட். ஸோ இப்போ நம்ம எத்தனை இது கொடுத்துருக்கோமோ இந்த மாதிரி வரும். இதுதான் இதோட. இப்போ நான் ஃபைண்ட் ரெசிபெண்ட் அப்படின்னு எதுவும் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ ஃபர்ஸ்ட் நேமில் உள்ள இப்போ இசட் அப்படின்றது நான் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபைன் நெக்ஸ்ட் அங்கே வந்துருச்சா. ஸோ இதுதான் இதோட. ஸோ இப்போ வந்து ப்ரிவியூனா என்னன்னா மெயிலிங்கில் என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து ஒரு 1000 வந்து ஒரு காப்பி மாதிரி வேணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அதோட யூசேஜ். இப்போ வேர்டில் உள்ள எல்லா மெனுவுமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ வேர்டு வந்து கம்ப்ளீட்டடாக அவ்வளோதான் பிகினர்ஸ். ஸோ இப்போ வேர்டோட பர்பஸ் என்னன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் டைப் பண்ணுறதுக்கு காலம் வைஸ் டைப் பண்ணலாம். ரூலர்ஸ்னால் என்ன, ரூலர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறது என்னென்ன பண்ணுவோம். ஸோ ரூலர்ஸ் வந்து என்னென்னா மேலே டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அந்த ரூலர்ஸ்லான நமக்கு என்னென்ன இது, ஸ்கேலர், லெஃப்ட் மார்ஜினா என்ன, ரைட் மார்ஜினா என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லாமே போடுறது தான் டாக்குமெண்ட். பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் உண்டு. இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டோட யூசேஜ். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.